லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். இன்று ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தையொட்டி அயோத்தி மாநகர் விழா கோலம் பூண்டுள்ளது. பிரபலங்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இன்றைய நாள் அனைத்து விழிகளும் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை பார்க்கத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளை பொறுத்தவரையில் அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, பிரபலங்கள் யாரெல்லாம் வர இருக்கிறார்கள், தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த முதற்கட்ட தகவல்கள் என்ன ரமேஷ்? வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல நாடே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ராமர் கோவிலின் கும்பாபிஷேகமும் பிராண பிரதிஷ்டையும் இன்று நடைபெற உள்ளது. நண்பகல் 12:20 மணிக்கு அபிஜித் முகூர்த்தம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்தை சுப முகூர்த்த அந்த வேளையில் ராமருடைய பிராண பிரதிஷ்டை என்பது நடைபெற உள்ளது. 12:20 மணிக்கு தொடங்கும் அந்த சடங்குகள் மதியம் 1 மணிக்குள்ளாக நிறைவு பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராண பிரதிஷ்டை நிகழ்வில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். அவர் சில சடங்குகளை மேற்கொள்வார். ஆனால் முக்கியமான சடங்குகளை பொறுத்தவரை வாரணாசியை சேர்ந்த பூஜாரி லட்சுமிகாந்த் தீக்ஷித் தான் அந்த பிராண பிரதிஷ்டை தொடர்பான பிரதான சடங்குகளை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி இன்று காலை 10:30 மணி அளவில் அயோத்தியா செல்கிறார். அதனைத் தொடர்ந்து நேராக ஸ்ரீ ராம ஜென்ம பூமி அந்த ராமர் கோவிலுக்கு செல்லக்கூடிய பிரதமர் ஆலயத்தை முழுவதுமாக சுற்றி பார்த்து ஆலய கட்டுமான பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களுடன் கலந்துரையாடி பல்வேறு சடங்குகளையும் அவர் மேற்கொள்ள இருக்கிறார். அதன் பிறகு பிராண பிரதிஷ்டை நடந்து முடிந்த பிறகு பொதுமக்கள் மத்தியிலும் அவர் உரையாற்ற இருக்கிறார். இந்த நிகழ்வில் இன்றைய தினம் சுமார் 8000க்கும் மேற்பட்ட விவிஐபிகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சுமார் 8000 பேருக்கு அழைப்புதல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு இன்றைய தினம் தரிசனத்திற்கு அனுமதி இல்லை. நாளை முதல்தான் பொதுமக்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய பிரமுகர்களை பொறுத்தவரை தொழிலதிபர்கள் முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி, டாடா குழுமத்தை சேர்ந்த ரத்தன் டாடா உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, அல்லு அர்ஜுன், சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, கங்கனா ரணாவத், சாய்னா நேவால், இது மாதிரி எண்ணற்ற முக்கிய பிரமுகர்கள், திரைத்துறையை சேர்ந்தவர்கள், விளையாட்டுத்துறையை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலரும் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக 4000க்கும் மேற்பட்ட நாடு முழுவதும் இருந்து பல்வேறு முக்கியமான ஞானிகள், துறவிகள், பூஜாரிகள் உள்ளிட்டோரும் இன்றைய நிகழ்விலே பங்கேற்க இருக்கின்றனர். நீங்கள் குறிப்பிட்டது போல அயோத்தியா மாநகரமே, அயோத்தியா என்று மட்டும் சொன்னால் போதாது, ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேச மாநிலமே இந்த ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையை முன்னிட்டு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கருவறையில் குழந்தை ராமர், பாலராமருடைய சிலை என்பது கடந்த வியாழக்கிழமை என்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு விட்டது. இன்று நடைபெறப் போவது பிராண பிரதிஷ்டை. அதாவது கற்சிலை என்பது கடவுளாகும். அந்த கற்சிலைக்கு உயிரூட்டப்பட்ட பிறகு அது கடவுளாக மாறிவிடும். அதுதான் பிராண பிரதிஷ்டை என்று சொல்வார்கள். அந்த நிகழ்வு தான் இன்றைய தினம் நடைபெற உள்ளது. குறிப்பாக இந்த அயோத்தியா கோவிலை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஏடிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய உத்தரப்பிரதேச மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவு, உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை, இது போல சிஆர்பிஎஃப், அந்த கோவிலை பொறுத்தவரை 1992ஆம் ஆண்டு முதலே சிஆர்பிஎஃப் பாதுகாவல் என்பது இருக்கிறது. எனவே இது போன்ற 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இவை தவிர ஸ்பெஷல் செக்யூரிட்டி போர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு பாதுகாப்பு படை என்ற ஒன்று உருவாக்கப்பட்டு அவர்களும் இந்த பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு பிரதமருடைய எனர்ஜி கமாண்டர் படையே கடந்த 3 மாதங்களாக சிறப்பான பயிற்சிகளை அளித்திருக்கின்றது. அயோத்தியா மாவட்ட எல்லைகள் சீல் வைக்கப்பட்டு அங்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாரிடமெல்லாம் வாகனத்திற்கான அந்த அனுமதி பாஸ் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த வழியாக வரக்கூடிய வாகனங்களும் வேறு மார்க்கத்திற்கு திருத்தி விடப்பட்டுள்ளது. இவை தவிர அங்கு சிசிடிவி கேமராக்கள், அதிநவீன ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என அங்கு பல்வேறு வழிகளிலும் அங்கு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு கடந்த 1 வார காலமாகவே அயோத்தி என்பது விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அலங்கார வளைவுகள், தோரணங்கள், சுவர் ஓவியங்கள், ரங்கோலி கோலம், அங்கு அயோத்தியா நகர வீதிகளில் எல்லாம் பொதுமக்கள் ரங்கோலி கோலங்களை அமைத்திருக்கிறார்கள். இவை தவிர மலர் அலங்காரங்கள், பொதுமக்களுடைய கலை நிகழ்ச்சிகள், ராம பஜனை, கீர்த்தனைகள் என ஒட்டுமொத்த அயோத்தியா மாநகரமே விழாக்கோலம் கொண்டுள்ளது.
எனவே மதியம் 12:20 மணிக்கு நடைபெறக்கூடிய அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வு ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ராம பக்தர்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. ரமேஷ், நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி கூட இன்று வருவதை தவிர்க்க சொன்னார். இன்று பொதுமக்களுக்கு தரிசனம் உண்டா? இன்று பிராண பிரதிஷ்டை முடிந்த பிறகு யார் யாருக்கெல்லாம் தரிசிக்க அனுமதி? எப்பொழுதிலிருந்து பொதுமக்களுக்கு அனுமதி? அதாவது இதற்கு முன்பு வரை கடந்த 70 ஆண்டுகளாக வழிபாடு செய்யப்பட்டு வந்த ராம்லல்லா விராஜ்மான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குழந்தை ராமர் சிலையை மட்டும்தான் பொதுமக்களுக்கு வழிபட அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் அதுவும் கூட கடந்த 2-3 நாட்களாக நிறுத்தப்பட்டு விட்டது. ஏனென்றால் அந்த சிலை தற்போது புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலில் கர்ப்பகிரகத்தில் வைக்கப்பட்டு விட்டது. பிராண பிரதிஷ்டை நடைபெற்ற பிறகு அந்த 2 சிலைகளுமே வழிபாடு செய்ய அனுமதி என்பது வழங்கப்படும். பொதுமக்களை பொறுத்தவரை இந்த ராமர் கோவிலில் நாளையில் இருந்துதான் வழிபாடு செய்வதற்கு அனுமதி. பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களில் இருந்தபடி தீபத்தை ஏற்றி காணொலி வாயிலாகவோ தொலைக்காட்சிகள் வாயிலாகவோ இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வை கண்டுகளிக்குமாறு ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அமைப்பு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இருப்பினும் இது பொதுமக்கள் காண ஏதுவாக பல்வேறு இடங்களிலே LED திரைகள் அமைக்கப்பட்டு அதை நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. குறிப்பாக அயோத்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய சரையு நதிக்கரையில் கூட மிதக்கும் அந்த LED திரைகள் அமைக்கப்பட்டு அதில் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வை காண்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதே போல ஆங்காங்கே பல்வேறு இடங்களிலும் LED திரைகள் வைக்கப்பட்டு பொதுமக்கள் அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வை காண்பதற்கான அந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களை பொறுத்தவரை நாளையில் இருந்துதான் அனுமதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் முக்கியமான VVIPகள் மட்டுமே இந்த நிகழ்வில் நேரடியாக கலந்து கொள்வார்கள். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.